சவுண்ட் கேக்குது ப்ரோ. சவுண்ட் கேக்குது. அமைதியா அவங்கள கொரோனா அஃபெக்ட் பண்ணதுனால அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா யாரையுமே கூட தேவையில்லை. 2020 வந்த கொரோனா வைரஸ்னால ஹரிணிங்கிற 20 வயசு சின்ன பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால அவளை கொஞ்ச நாளைக்கு யாரு கூடயும் பழக விடாம தனிமைப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சிருக்க அந்த பொண்ணு அந்த தனிமையை தாங்கிக்க முடியாம ரொம்பவே பயங்கரமான டிப்ரெஷனுக்கு ஆளாயிருந்திருக்கா. இப்போ பேய் வேட்டைக்கு போலாமா? ஹலோ buddies அண்ட் ஹோமீஸ், வெல்கம் பேக் டு அவர் நம்மளோட இன்னொரு பேய் வேட்டை. இன்றைக்கி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஒரு கொடூரமான ஒரு ஹாண்டடான ஒரு பங்களாவை, ஒரு பில்டிங்கை வீடியோ எடுத்திருந்தேன். ஹரிணி ஹவுஸ்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த பொண்ணோட இழப்புக்கு, டிப்ரெஷனுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஃபைனலாக கண்டுபிடிச்சேன். அந்த பொண்ணோட பேர், அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் எல்லாம் உண்மை. ஆனால் அந்த பொண்ணு வாழ்ந்த வீடு மட்டும் பொய். ஷாக்கிங்காக இருக்குல்ல? எனக்கும் பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு கேட்டதுக்கப்புறம். பொண்ணு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் ஃபைனலாக அந்த பொண்ணு வாழ்ந்த வீட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வீட்டு முன்னாடி தான் இப்போ நின்று நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. 2021 தான் அந்த பொண்ணு இறந்ததாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 2020 தான் ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பாங்களாம். எனி டைமும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்வர்னு எல்லாம் எனி டைமும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பாங்களாம். கொஞ்ச நேரம் அவங்க தனியாக இருந்தால் கூட ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்பாக, மென்டலி அஃபெக்ட் ஆன மாதிரியே தான் சுற்றிட்டு இருப்பாங்களாம். அவங்கள கொரோனா அஃபெக்ட் பண்ணதுனால அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா யாரையுமே கூட சேர விடலை. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு கொரோனா சரியாயிடுச்சு. ஆனால் கூட யாரும் பேச்சு துணைக்கு யாரும் இல்லை, கூட யாருமே இல்லைன்னு ஒரு மன விருத்தியில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இதுதான் ரீசன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், உண்மையாகவே அந்த ஹரிணியோட ஆன்மா இந்த வீட்டில் ஒன்று சுற்றிட்டு இருக்கா, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சும்மா சொல்கிறாங்களா, உண்மையாக பொய்யான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யார் நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அருண். நான் வந்து ப்ரோ நிறையா பார்த்துருக்கேன். அவர்கிட்ட நிறையா நான் கேட்டிருக்கேன். ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு கூப்பிட்டு போங்க ப்ரோ, நான் உங்கள் கூட வரணும் ப்ரோ, வீடியோ நான் பார்க்கணும் ப்ரோன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இந்த வீட்டில் 20 வயசு ஹரிணின்ற ஒரு பொண்ணு சூசைட் அட்டென்ட் பண்ணி இறந்துருக்காங்க. இந்த ஏரியா இந்த பொதுமக்கள் கிட்ட பக்கத்தில் விசாரித்து கேட்கும் போது அந்த பொண்ணை பற்றி ஒரு சில விஷயத்த என்கிட்ட பகிர்ந்தாங்க. அந்த விஷயத்த கேட்கும் போது சில கஷ்டமாக இருந்தாலும் சைடு ஆர்வம் வந்துச்சு. ப்ரோ சொல்கிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள அந்த ஆன்மா இருக்கா இல்லையா, அதை இப்போ போயிட்டு கன்சல்ட் பண்ண கன்ஃபார்ம் பண்ணுறோம். வாங்க உள்ளே போகலாம். சரி, ஓகே. ப்ளீஸ் பேய் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. சவுண்டு கேட்ட மாதிரி இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க. பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டு புள்ளையா எங்கள் 2 பேரும் நினச்சி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது பேய் வேட்டைக்கு போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கெட் ரெடி ஃபோக்ஸ். ஐயோ வா, ஃபைனலாக லொக்கேஷன் வந்துட்டோம் buddies. வாங்க ப்ரோ. இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சு, ரொம்ப கஷ்டம். உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹலோ, என்னது ப்ரோ இது? பாத்ரூம். உள்ளே யாராவது இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளில வாங்க. ஸ்வேதான்னு எழுதியிருக்கு ப்ரோ. ஸ்வேதா யாரும் உங்களோட ஃப்ரெண்டா? என்ன ப்ரோ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ரோ. இது உண்மையாகவே அறியாத அப்படி தான் போகுது. எனக்கு அப்படி தான் ப்ரோ தோணுது. ஸ்வேதான்னு எழுதியிருக்கு. ஆமாம். சவுண்ட் கேக்குது ப்ரோ. சவுண்ட் கேக்குது. அமைதியா இருங்க. சவுண்ட் எங்கிறது கேட்டுச்சு? இதுதான் ப்ரோ கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு ப்ரோ. என்ன இருக்கீங்களா? ஹலோ ஹரிணி, நீங்களா அது? ப்ரோ ப்ரோ
சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப பக்கத்தில் கேட்டுச்சு ப்ரோ. ப்ரோ மேலே ஒரு ஃப்ளோர் போகுது. அதுவும் நீங்கள் நோட் பண்ணீங்களா? கரெக்டாக அந்த ஸ்வேதா ஹரிணியோட ஃப்ரெண்டான்னு கேட்டதுக்கப்புறம் கரெக்ட் ப்ரோ, கரெக்ட் கரெக்ட். ஒரு இருக்குமோ? மேலே ஒரு ஃப்ளோர் போகுது ப்ரோ. பார்த்தேன். இது என்ன ரூம் தெரியலையே ப்ரோ. ப்ரோ பார்த்து போங்க ப்ரோ. ஓகே. ஹரிணி, நீங்கள் இந்த ரூமில் இருக்கீங்களா? இது உங்களோட வீடு தானா? ஹலோ ப்ரோ, அதை கேளுங்க. ஹரிணி, யாரா இருக்கீங்களா? உங்களை பற்றி பக்கத்தில் கேட்டோம். ஹரிணி, ப்ளீஸ். ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். சடனாக பக்கத்தில் ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு ஹெவியான சவுண்ட் கேட்டுச்சு. ஒரு செகண்ட் அந்த இதில் ப்ரோ ஸ்வேதா பேசணும் ப்ரோ. அதுதான் கேட்டுதான் ப்ரோ. நாங்கள் ஹரிணி ஸ்வேதா அவங்களோட ஃப்ரெண்ட் தான். இது சவுண்ட் கேட்கல. ஆமாம் ப்ரோ. ஸ்வேதா அவங்களோட ஃப்ரெண்டாக கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹெவியாக சவுண்ட் கேட்டுச்சு. ஹரிணி, கேமராவில் எப்படி சவுண்ட் கேட்டுச்சுன்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் சவுண்ட் கேட்டுச்சு ப்ளீஸ். சரி வாங்க மேலே. ஹரிணி இருக்காங்களா ஸ்வேதா இருக்காங்கன்னே தெரியல ப்ரோ. ஹரிணி, இங்கே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்டும் இருக்காங்களா? இங்கே பாரு ப்ரோ, ஸ்வேதா நேம் இருக்கு பாருங்க ப்ரோ. அதான் ப்ரோ பார்க்குறேன். ப்ரோ இங்கே வாங்களேன். சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்போ நீங்களே கேளுங்களேன். ஹரிணி, யாரா இருக்கீங்களா? ஸ்வேதா யாரு? என்ன வீடியோ எடுங்க. ஹரிணி, இதுதான் உங்களோட வீடா? உங்களோட ஆன்மா இன்னமும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா? நீங்கள் இன்னமும் இங்கே தான் இருக்கீங்களா? ஸ்வேதா யாருமா? உங்களோட ஃப்ரெண்டா? ஏன்னா எதுக்கு கேட்குறேன்னா, ஸ்வேதான்னு சொன்னதுக்கப்புறம் உங்களோட ப்ரெசன்ஸ் அது நீங்களான்னு தெரியல, லைட்டாக சவுண்ட் கேட்டுச்சு எங்களுக்கு. அதை வச்சு தான் நாங்கள் கேட்குறோம் உங்கள்கிட்ட. நீங்களா அது? மேலே பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாம் ப்ரோ, ஆமாம் போகலாம். ப்ரோ மேலே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். ஆமாம் ப்ரோ, இப்போதான் நான் பார்க்குறேன். அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க ப்ரோ, மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இதே நான் ப்ரோ கேட்டிருக்கு. ஆமாம் ப்ரோ, இங்கே வழி போகுது ப்ரோ. இது பேக் சீட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே அது பார்த்துக்கலாம். இது நம்ம தடுப்பு சோறு மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி ப்ரோ உள்ளே போட்டு? குனிஞ்சு தான் போகணும். தான் எவ்வளோ பெரிய வழி இருக்கே, ஜன்னல் மாதிரி. பார்த்து வாங்க ப்ரோ. கேமரா பிடிங்க. வாங்க ப்ரோ, பார்த்து வாங்க, சேஃபாக வாங்க ப்ரோ. ஓகே. ஐயோ, பாத்ரூமா ப்ரோ? இவ்வளோ பெருசாக இருக்கு. இன்விடேஷன்லாம் இருக்கு ப்ரோ. டேட்டு பாருங்க ப்ரோ, எப்போ இருக்குன்ட்டு. இது பிடி. யாரு ப்ரோ? என்ன ப்ரோ? யார் அது? ஹரிணி நீங்களா அது? ப்ரோ அங்கே தானே ப்ரோ கேட்ச்சு அந்த ரூம்? அங்கே தான் கேட்டுச்சு. சரி, என்ன வீடியோ எடுங்க. ஓகே பாருங்க ப்ரோ, 2017 இன்விடேஷன். ஆக்சுவலாக இங்கே ஒரு இன்விடேஷன் இருக்குது பட்டீஸ். ஆக்சுவலாக அதில் டேட் வந்துட்டு 2017 போட்டிருக்கு. மாப்பிள்ளை பேர் யுவராஜ், பொண்ணு பேர் ஹேமலதா. யுவராஜ் என்கிற ஸ்டீஃபன் ராஜா, பொண்ணு பேர் ஹேமலதா என்கிற இன்ஃபன்ட். ப்ரோ ப்ரோ அது பக்கத்தில் ஷேக்காக இருக்குது ப்ரோ. அது பார்த்தீங்களா? கேப்சர் பண்ணீங்களா? அங்கே தான் ப்ரோ நின்றுட்டு இருந்தேன். ஐயோ
ஹரிணி, கேமரா கொடுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ப்ரோ. எங்க ப்ரோ? எங்க ப்ரோ? கேட்டு பார்த்தா ப்ரோ. எங்க ப்ரோ? ப்ரோ இப்போ இங்க நின்னுதான் ப்ரோ இங்க நிக்கிறான் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ இல்ல உங்களை கூப்பிட்டல ப்ரோ. இப்போ உங்களை கூப்பிட்டல ப்ரோ. பொறுமையா கூப்பிட்டல ப்ரோ. ஆமா ப்ரோ. இப்போ ஜென்சைடு கன்ஃபார்மா தெரியல ப்ரோ. இப்போ நின்னு நான் உருவம் ஓகே தெரிஞ்சு ஓகே. பொறுமையா இருங்க பேசிக்கலாம். யாரங்க? ஹலோ ப்ரோ. என்ன ப்ரோ இது? இப்போ பாத்தீங்களா ப்ரோ நீங்க? ஷோரா பாத்தீங்களா? ப்ரோ சத்தியமா பார்த்தேன் ப்ரோ. சரி ஓகே இருங்க. அப்படிலாம் ஜெர்க்காகாது ப்ரோ. அப்படிலாம் ஜெர்க்காகாதீங்க ப்ரோ. ப்ரோ சத்தியமா இதெல்லாம் அச்சிட்டே தெரியல ப்ரோ. ஒரு நிமிஷம் மாதிரி இருக்காது. ஏன் என்னாச்சு? ப்ரோ நேற்று திருவண்ணாமலை போனோம் ப்ரோ. நானு ருத்ராட்ச கொட்டை கொடுப்பான் தெரியுமா? ஆமா. சிவன்ல ருத்ராட்ச கொட்டை கொடுத்தாங்க ப்ரோ. நேற்று தான் வந்துட்டேன் ப்ரோ. நான் போனா வச்சுட்டு வந்துட்டேன் ப்ரோ வண்டியிலேயே. பயமா பதட்டமா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ? அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ. அதெல்லாம் இல்லைன்னா கூட அந்த கடை நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூட எப்பவும் இருக்கும். ஓகேவா? இல்ல ப்ரோ ரூம் போலாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. எங்க சரி வாங்க ப்ரோ. அப்புறம் நீங்க ஜெர்க்காகாதீங்க ப்ரோ. ஒரு செகண்ட் மாதிரி இருக்காது. டப்புன்னு அடிச்சிடும். நீங்க வேற ப்ரோ தெளிவா நீங்க பார்க்கல ப்ரோ. நீங்க பேசுறீங்க நான் பார்த்தேன் ப்ரோ. வாங்க நானே. சரி ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ. எப்படி இருந்துச்சு அந்த உருவம்? ப்ரோ இருட்டுல தெரியல ப்ரோ. உருவம் மட்டும் கீழே தெரிஞ்சது ப்ரோ. எனக்கு ஜென்சர் கன்ஃபார்மா தெரியல ப்ரோ. எனக்கு கீழே தெரிஞ்சு ப்ரோ. உங்களுக்கு கூப்பிட நீ பாருங்க ப்ரோ. அந்த செகண்ட் இல்ல ப்ரோ. அந்த இடத்துல இருந்து நீங்க கத்தின செகண்ட் திரும்பி பார்த்தேன். அந்த செகண்ட் இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? ப்ரோ ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் நில்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ என்னாச்சு? ப்ரோ இன்னும் ஸ்ட்ரைட்டா இருக்கு ப்ரோ. ஓகே நம்ம இன்னும் தான் ப்ரோ இருந்தது. நம்ம இன்னும் மேலேயே போய் பார்க்கல. ஓகேவா? கீழே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இப்போவே டவுன் ஆகிட்டா எப்படி? இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. கரெக்ட் தான் ப்ரோ. ஃபுல் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி தான் ப்ரோ. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல உங்களுக்கு? வாங்க கன்ஃபார்ம் போறோம் ப்ரோ. நம்ம தான் வாங்க. இது எடுத்துலாமா இத? இல்லை அப்படியே போங்க. எதுக்கு? அப்படியே இருக்கட்டும். தாங்க வீடியோ என் உடம்புக்கு அப்படியே வரலாம். அப்படி சரி வாங்க ப்ரோ. பார்த்து சேஃபா போங்க ப்ரோ. ஓகே. இப்போதான் பதத்திலே வச்சிருக்காங்க ப்ரோ நம்மள. ஹரிணி ரொம்ப தப்புமா. பட் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடந்தது. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ப்ரோ நீங்களே ஃபர்ஸ்ட் மெயின்ல போங்க ப்ரோ. பேக்ல வரேன். யார் அது? ஹரிணி. ஹலோ ஹரிணி உள்ளே இருக்கீங்களா? ப்ரோ. ஐயோ ப்ரோ, எனக்கு இங்கே நடக்கிறத விட நீங்கள் பண்ணுறது தான் ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது. ப்ரோ நம்ம ஃப்ரெண்ட்ல வந்து ப்ரோ. நான் பார்த்து தான் ப்ரோ இருக்கேன். நீங்க பார்க்க மாட்டீங்க ப்ரோ. நீ கேமரா தான் ப்ரோ வாட்ச் பண்றீங்க. இந்த பாருங்க சுற்றி நகர்த்த பாருங்க ப்ரோ. செஞ்சீங்க. சரி ஓகே வாங்க. நீ மேலே எதுவும் இருக்கியாமா? ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு பார்த்துன்னு சொன்னீங்க. இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் தான் நிறைய விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுங்கள். பயந்துட்டேன் ப்ரோ கண்ணாடி பார்த்துட்டு. சரி ஓகே நீங்கள் தான் அதை கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க. சரி நீங்கள் தான் நிறைய விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஹரிணி இந்த உலகத்தில் நடந்துடும் கிடையாது. என்ன பேசுகிறேன்? நீ ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. சரியா? உன்னுடைய கூட படிச்சாங்கள ஃப்ரெண்டு அவன் நிரந்தரம் கிடையாது. சரியா? ஆனா அவன் சந்தோஷமா தான் இருக்காங்க. நீ சப்பியா ஆயிட்ட. ப்ரோ அப்பெல்லாம் ஹர்ட் பண்ற மாதிரி பேசாதீங்க. அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆன்மா கோவப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. சோழியை முடிச்சுட்டு போயிடும். ப்ரோ மாமா சாரிமா தெரியாம பேசிட்டமா. எல்லாம் ஃப்ரெண்டா கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரிங்களா? தயவு செஞ்சு எனக்கு கோஆப்ரேட் பண்ணி எந்த பிரச்சனை என்ன நடந்துச்சு உண்மை சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நீங்க போங்கம்மா. எனக்கு எதுவும் வேணாமா. சரிங்களா? ப்ரோ அப்புறம் இன்னொரு விஷயம்,
உயிரோடு இருக்காங்களோ இல்லையோ, யாராக இருந்தாலும் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியோ அவங்க மனசை துன்படுத்துகிற மாதிரியோ யார்கிட்டையுமே சாரி பேசாது. ப்ரோ, தெரியாம ஓகேவா? பேசிட்டேன். போலாம் ஓகேவா? bro. எங்கே ப்ரோ இங்கே இருக்கீங்களா? ஹரிணி தூக்கிட்டு போயிட்டு நினச்சேன். ஏன் ப்ரோ நீ வேற? சரி வாங்க. என்ன ப்ரோ பண்ணி இமேஜின்ட்டீங்க? என்ன ப்ரோ? என்ன ப்ரோ டோர் ஆடுது? ப்ரோ இங்கே வாங்கல. ஆமாம் ப்ரோ. போகலாம்ல, இங்கே வாங்க. நம்ம இன்னும் போக நேரம் இருக்குது. ஒன்று பண்ணலாம். நமக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஆக்டிவிட்டிஸ் நடந்தது, இங்கேயும் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. இது பார்த்தாம மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டோம், எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆஸ் யூஸ்வல் எல்லா வீடியோஸ்லையும் பண்ணுறது தான் இது. உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண சொல்லுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட்டு. இந்த ஃப்ளோரை நீங்கள் தான் தலைமை தாங்க போகிறீங்க. அதாவது எனக்கு நான் மேலே தனியாக வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் கீழே தனியாக வீடியோ எடுங்க. ப்ரோ நீங்க வேற ஐயே வேலை தான் ஆகாது ப்ரோ. ஏன் ப்ரோ? ஐயோ நான் அப்படியே விட்டா கீழே நீங்க போயிருந்தாங்க. நீங்க எத்தனை வேணா வாங்க ப்ரோ நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு ப்ரோ. பாருங்க. நீங்க கூட்டி சொன்னா நான் வந்தேன் நானு. சரிங்களா? அதை பத்தி எனக்கு எதுவுமே அதான் தெரியாது ப்ரோ நானும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்துட்டோம், எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உள்ள வந்தாலும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ நம்ம திரும்பி போனால் வேஸ்ட்டு தானே ப்ரோ. வேஸ்ட் ரைட்டு ப்ரோ. ப்ரோ நடுத்துல பாத்தீங்களா ப்ரோ? நீங்களே பார்த்தேன் ப்ரோ. அப்புறம் ஒன்றும் ஆகாது, பாசிட்டிவாக தீம் ப்ரோ. பண்ணுங்க. வேலைலாம் ஆகாது ப்ரோ. நான் கீழே நிக்கிறேன், நீ வேணா வீடியோ எடுத்துட்டு வாங்க. ஒன்னா எடுக்கலாம், அவ்வளவுதான். தனியா தான் எடுக்க முடியாது இவ்வளோ நேரம் ஒன்றா தானே எடுத்தோம் ப்ரோ. அதான் வேலை ஆகாது ப்ரோ. இங்கே வாங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. ப்ரோ. ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. நான் அதெல்லாம் இல்லை, இங்கே வாங்க. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். என்ன பண்ணலான்னா, நம்ம இவ்வளோ நேரம் சேர்ந்து வீடியோ எடுத்தோம். சேர்ந்து வீடியோ எடுத்தப்போ இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடந்தது. கண்டிப்பா ஸோ தனித்தனியாக வீடியோ எடுத்தோம்னா கண்டிப்பாக இதோட அதிகமாக நடக்கும் ப்ரோ. ப்ரோ நடக்கும் ப்ரோ. நான் அந்த வீட்டுக்கு போனால அதை யோசிக்கிறீங்களா நீங்க? என்ன ப்ரோ அது நடக்கும். சரி நான் வேணும்ல. சரி ஓகே ஓகே இருங்க. என்ன சொல்கிறேன்னா ப்ரோ, சரியான கண்டென்ட் ப்ரோ, மிஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. ப்ரோ இல்லன்னு சொல்ல ப்ரோ, ஒர்த்து தான் ப்ரோ. பட் ஆனா ஒன்னா போலாம் சொல்றேன். நல்லதோ கெட்டதோ சரிங்களா? ஏதாவது புரிஞ்சிக்க மாட்டீங்க. இவ்வளோ நேரம் ஒன்றா தானே இருந்தோம். ஒன்னாடுக்கு தெரிஞ்சு பாத்தீங்களே, தனியா எப்படி ப்ரோ போகணும்ன்றீங்க நீங்க? ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் வேலை ஆகாது ப்ரோ. ஒன்னா போலாம் ப்ரோ. நான் கீழே இறங்கி போறேன் ப்ரோ. லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ப்ரோ. ரிஸ்க் எடுக்கலாம் ப்ரோ. ரிஸ்க் எடுக்க உயிர் இருக்கணும்ல. அதெல்லாம் இருக்கும் ப்ரோ. பாசிட்டிவா திங்க் ப்ரோ பண்ணுங்க. நீங்க வேற ப்ரோ. வேலை ஆகாது ப்ரோ. ஒன்னா போலாம் ப்ரோ. செகண்ட் ஃப்ளோர் இல்ல வேணாம் ப்ரோ. சரிங்களா? வேலை ஆகாது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, என்னோட செல்லம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரோ. நீ வந்து பாருங்க, இது ரிவ்யூ தனியா உள்ள போக நினைச்சு பாருங்க. வாங்க உள்ள. ப்ரோ நான் மேலே தான் ப்ரோ இருப்பேன். மேலே ரைட்டு ப்ரோ. ஒன்னா போலாம் ப்ரோ மேல. இல்லை ப்ரோ, தனியாக வீடியோ எடுத்தால் கொஞ்சம் நல்லா கண்டென்ட் கிடைக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த உள்ள கண்டென்ட்லாம் வேணாம் ப்ரோ. இந்த கண்டென்ட்டே போதும் ப்ரோ. ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ. சாரி ப்ரோ. வாங்கல அப்படியே வாங்கல. அப்படிங்க வாங்க. அப்படிங்க பாருங்க. இந்த ரேஞ்சில் இருக்குங்க பாருங்க. தெரியுதுங்களா? ஐயோ அருமையாக இருக்கு. அருமையா இருக்கா? சரிங்க வாங்க. கொடூரமா இருக்குது. வாங்க வாங்க ப்ரோ. பட் ஒரு நிமிஷம், நான் பேசி புரிய வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இந்த வீட்டில் எங்களுக்கு நடந்த கொடூரமான சம்பவம் எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.